ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் ஒரு தடவை படிச்சிருங்க. பலூனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பலூன் வித் மாஸ் எம் இஸ் டிசெண்டிங் டவுன். ஓகேவா? லெட் இமேஜின் இப்படி ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அவங்களோட வெயிட் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, டெஃபினட்டாக அந்த பலூனுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் போகும். அதை எஃப்னே வச்சுக்கிறேன் நான். இந்த பலூனும் கீழே ஒரு ஆக்சிலரேஷனில் வராங்க, அது எம்ஏ. இப்போ யார் வின் பண்ணுறாங்க? கீழே இருக்கிற ஃபோர்ஸ் எம்ஜி. இது எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதுவாங்க. அது ஸ்டாட்டிக் பொசிஷன்லேருந்து அப்படி எழுதலாம். இது மூவ் ஆகிட்டு தானே இருக்குது. ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் மைனஸ் அப்போர்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அவங்க அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மச் மாஸ் ஷுட் பி ரிமூவ்டு ஃப்ரம் இட் ஸோ தட் இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அப் வித் அன் ஆக்சலரேஷன். ஸோ நான் அடுத்த கேஸில் என்ன பண்ணுறேன்னா, இதுலேருந்து ஒரு மாஸை நான் எடுத்துட்டேன். ஸோ மாசை எடுத்த பிறகு மிச்சம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் மைனஸ் டிஎம். கொஞ்சம் மாசை எடுத்துட்டேன். இப்போ பலூன் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ ஆக்சலரேஷன்னா எம் மைனஸ் டிஎம் இன்ட்டு ஏ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? இப்போ டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் ரிமூவ் பண்ண மாஸ் தான் எம் மைனஸ் டிஎம். மிச்சம் உள்ள மாஸ் 10 கிலோவில் 1 கிலோ எடுத்துட்டோம்னா இது 10 மைனஸ் 1 9 கிலோன்னு காட்டுற மாதிரி. இப்போ ஈக்குவேஷன் என்ன தெரியுமா வரும்? மேலே தானே போகுது பலூனு. ஸோ எஃப் மைனஸ் எம் மைனஸ் டிஎம் இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இடத்துல, மாஸ். இப்போ டோட்டல் மாஸ் எவ்வளோ? எம் மைனஸ் டிஎம் இன்ட்டு ஏ. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதுனாலே சம் கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிச்சு. இனிமேல் மேக்ஸ் தான். ஸோ இது அப்படியே ஆட் பண்ணுங்களேன். இது எஃப் எஃப் கேன்சல் ஆகிடுமா? எம்ஜியா ரொம்ப கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் எம் இன்ட்டு ஜி. ஓகே, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் டிஎம் இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. மேலே இங்கே எம்ஏ இருக்குது. ப்ளஸ் m into a minus dma. ஸோ இந்த MA MA என்ன ஆகும்? 2MA ஆகும். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். DMG இதை இங்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. DMG ப்ளஸ் DM இன்ட்டு A. அப்போ நீங்கள் டிஎம்ஐ காமனாக எடுத்தால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் G ப்ளஸ் A இஸ் ஈக்குவல் டு 2MA. ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ண மாஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2MA by G plus A. Clear? இதான் நீங்கள் ரிமூவ் பண்ண மாஸ். ஆப்ஷன் A is a right answer. Keep on watching. Thank you.